அப்படின்னு கேட்டோம்னா யார்கிட்ட பைசா இருக்கோ அவன் அதிகாரி அப்படின்ற விஷயம். இந்த மருந்தை யாருக்கு கொடுத்தா இந்த மருந்து அவனுக்கு வேலை செய்யுமோ அவன் இந்த மருந்துக்கு அதிகாரி. அவ்வளவுதான் விஷயம். Who is eligible for this medicine? For one whom this medicine will work becomes an adhikari. அதனாலதான் ஆயுர்வேதத்துல பத்தியம்னு ஒன்று சொல்லுவோம். பத்தியம்னா என்ன அர்த்தம்னா அதே மருந்து கிடையாது. It prepares you for the medicine to work in you. நீ காஃபி சாப்பிடாத, இல்லைன்னா காத்தால எழுந்துட்டு நீ என்ன தேய்ச்சிக்கிட்டு, இதெல்லாம் ஒரு பத்தியமா சொல்லுவா சில விஷயங்கள்லாம். எதற்காகன்னா நம்மளை ப்ரிப்பேர் பண்றதுக்கு இந்த மருந்து வேலை செய்யணும்னா இதெல்லாம் இருந்தா தான் வேலை செய்யும். இந்த பத்தியத்தை நம்ம ஃபாலோ பண்ணா we become the அதிகாரி for the treatment. ஆனால நிறைய பேர் நீங்க ஆயுர்வேதத்துல போகும்போது சொல்ல இப்ப வராதுங்க, இதெல்லாம் பண்ணிட்டு ஒரு மாசத்துக்கு அப்புறம் ஒரு ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்கிறேன்பா. என்ன அவாதே அண்டர்ஸ்டாண்ட் அதிகாரி. ஆயுர்வேதத்துல ரொம்ப கிளியராகவே இருக்கு. அலோபதியில ஒரு எக்ஸ்டென்ட்டுக்கு இருக்கு, ஆனா ஆயுர்வேதத்துல they are very clear. ஏன்னா இது ஒரு வேதாந்த பரமா அந்த ஒரு பேச விதம் இதெல்லாம் வந்ததுனால இதுல எல்லா பிரின்சிபலும் அப்ளை பண்ணுவாங்க. அதனால அதிகாரினா யாருன்னா முதல் முக்கியமான விஷயம் நான் 4 சொன்னாரு இல்லையா, அதுல ஒன்னே ஒண்ணு நிச்சயமா வேணும். என்னன்னா நிஜமாவே விடுதலை வேணும்னு ஆசைப்படுறது. அதுதான் மூச்சுத்துவம். அதுதான் நம்ம நோய் போகணும்னு ஆசைப்படுறேன். நோய் இருந்தா அதே சௌக்கியமா இருக்கு சார். ஹாஸ்பிட்டல் அழகா ஏசி ஹாஸ்பிட்டல், வேலைக்கு நமக்கு பிரெட் வருது, இங்கே இருந்துட்டு போறேன்னா அதிகாரி கிடையாது. ஏன்னா யூ டோன்ட் வாண்ட். அதனால மெனி டைம்ஸ் நம்ம குருநாதர் பார்க்கும்போது அவர் சொல்வார், everybody says but who really wants God அப்படின்னு கேட்பார். கோட்டில ஒருத்தர் தான். அதனால பிரகலாத சுவாமி சொல்ற அதிகாரிங்கிறதுனால பிரசங்காத்த சொல்றேன். நரசிம்ம சுவாமியை பார்த்து கேட்கிறாரு எனக்கு பக்தியை கொடு அப்படின்றார். நரசிம்மரோட பார்த்து கேட்டாரு பக்தினா என்ன சொல்ற அப்படின்னு கேட்கிற. உலகத்துல இருக்கிறவர்கள் தன்னுக்கு சொந்தமான விஷயத்துல எவ்வளவு பற்று வைத்திருக்கிறார்களோ அதுல கோட்டியில ஒரு பற்று எனக்கு உன் மேல வந்ததுன்னா அதுக்கு பக்தின்னு தெரிஞ்சுட்டான் இல்லையா. ராமகிருஷ்ணர் ஒன்னும் கலர் அடிக்கிற மாதிரி சொல்ற. யாரோ ஒருத்தர் ஒரு செல்போன் கால்னா ½ ஜக்கா கண்ணீர் விடுற. அந்த ஜக்கா விடுற கண்ணீர்ல ஒரு அரை டிராப் கண்ணீர் கடவுளை பார்க்கலன்னு விட்டோம்னா பக்தி தானா வந்துருக்கும். இதுதான் பற்று இல்லையா. இதுதான் அதிகாரித்துவம். இந்த அதிகாரித்துவம் இருந்ததுன்னா ரொம்ப சுலபத்துல நமக்கு மோட்சம் கிடைச்சிடும் அப்படின்னு சொல்ற. அதனால அதிகாரி அப்படின்னாலே மூச்சுத்துவம் அப்படின்னு சொல்லிட்டு, மூணாவதா விஷயம் என்ன அப்படின்னா இந்த ஒரு உபனிஷத்தோட விஷயம் ஜீவ பிரம்ம ஐக்கியம். அது தைரியமா சொல்றோம். இதுதான் விஷயம். ஜீவன் ஒண்ணு சொல்றோம், பிரம்மா வேற பிரம்மம் வேற. நம்ம இந்த படைப்பு கடவுளா இருக்கக்கூடிய பிரம்மா சதுர்முக பிரம்மா இருக்காரு, அவர்ல இந்த பிரம்ம அப்படின்ற ஒரு பதம் அவருக்கு அதுக்கு சம்பந்தமே கிடையாது. இந்த பிரம்மம் அப்படின்னா எல்லாமா இருக்கக்கூடிய ஒரு வஸ்து தான் பிரம்மம், கடவுள் தான் பிரம்மம். அதனால இந்த ஜீவனம் கடவுள் வேற இல்லைன்னு சொல்றதுதான் இதோடைய பொருள். அதுதான் விஷயம்னு பேரு. அதுக்கப்புறம் சம்பந்தம் என்ன அப்படின்னா இந்த ஒரு ஞானம் அடைவதற்கு இந்த ஒரு உபனிஷத் ஒரு இந்த ஒரு காதால கேட்கக்கூடிய ஞானம் மூலமா அந்த ஞானத்தை அடைய செய்வதற்கு சாதனமாக இருக்கிறது தான் சம்பந்தம். இந்த 4 இருந்தா தான் ஒரு முக்கிய தரப்பார்கள். என்ன விஷயம் சொல்லியாச்சு, என்ன சம்பந்தம், இதனால உனக்கு இது கிடைக்கும். சரி, மூணாவது என்ன அதிகாரி. இதை யார் படிக்கணும்? படிக்கணும். இதனால என்ன பிரயோஜனம்? இந்த 4 சாட்டிஸ்ஃபேக்ஷன் சரி நான் படிக்கணும் அப்படின்னு இல்லையா. அதைத்தான் நம்ம ஒரு சாஸ்திரத்திலேயே it was the way people actually looked at texts. இது எல்லாத்துக்குமே வரும். நீங்க இப்போ சஹஸ்ரநாமம் சொல்றீங்க இல்லையா, அதுக்கான அதிகாரி இருக்கு, அதுக்கான பிரயோஜனம் தான் பலஸ்ருதி, அதோட சம்பந்தமும் இருக்கு, அதுக்கான விஷயமும். விஷயம் என்னன்னா விஷ்ணு சகஸ்ரநாமம், விஷயம் விஷ்ணு சொல்லியாச்சு. விஷ்ணுவை பற்றியான நாமம் என்ன பிரயோஜனம்? பலஸ்ருதி. நிறைய பேர் இதை படிக்கிறாரு, அதை படிச்சு வேதாந்தம், பிராமண சத்திரியோ விஜய். அதே மாதிரி சம்பந்தம் என்ன? அது முதல்லயே சொல்லுவாங்க. அந்த பூர்வ பாகத்திலேயே சம்பந்தம். விஷயம் என்ன? விஷ்ணு பத்தியான ஆயனம். Then the whole book is not clear. அதுதான் முகவரை for this Upanishads. முதல் மந்திரத்துல போவோம். ஓம் இதி ஏதத் அக்ஷரம் இதம் சர்வம் தஸ்ய உபவ்யாக்யானம் அப்படின்னு சொல்லிட்டு பூதம் பவத் பவிஷ்யதி சர்வம் ஓம்காரம் ஏவ யச்சான்யத த்ரிகாலாதீதம் ததபி ஓம்காரம் ஏவ அப்படின்னு ஆரம்பிக்கிறது. இந்த 12 மந்திரங்களை 4ஆ பிரிச்சிருக்காங்க. 4 எப்படி பிரிச்சிருக்காங்கன்னா 1ல இருந்து 6 ஒரு பாகம், 7வது தனியா ஒரு பாகம், 8ல இருந்து 11 3வது பாகம், 12வது தனியான பாகம். இந்த மாதிரி 4ஆ பிரிச்சிருக்காங்க. அந்த 4ல ஒரு பாகம் முடியும் போது எனக்கு ரிமைண்ட் இதெல்லாம் ஞாபகம் 4 பிரகரணமா பிரிச்சிருக்கு.
ஃபர்ஸ்ட் பிரகரணத்துல முதல்ல எடுத்த உடனே ஓம் காரத்துடைய அர்த்தத்தை எடுத்து சொல்றது 1-6. ஓம்காரத்துடைய அர்த்தத்தை எடுத்து சொல்றது அதுதான் முதல் பிரகரணம். அதுக்கு ஆகம பிரகரணம் அப்படின்னு ஆதிசங்கருடைய குருவோட குரு சொன்னேன் இல்லையா, கௌடபாதர் ஒரு முறை எழுதியிருக்காரு. அதை சொல்றார். ஆகம பிரகரணம்னா என்ன அர்த்தம்னா 3 பிரமாணம் சொன்னேன் இல்லையா, அதுல வேதம் அப்படின்ற பிரணவத்தை வச்சுதான் ஓம்னு சொல்றேன். ஏன் சார் அது சேரா இருக்கக்கூடாதா டேபிளா இருக்கக்கூடாதுன்னு கேட்கலாம், நல்ல வாதம். ஆனா வேதம் அப்படி சொல்லாதனால கொஞ்சம் சாமர்த்தியம்னு சொல்ல வேண்டியது இல்லையா. இப்போ ராமருக்கு ஏன் ராமர்னு பேரு சார், அவருக்கு ஏன் வேற இல்ல அப்படின்னா வேதம் அப்படிதான் சொல்லியிருப்பா, அதனால அது அப்படிதான். இதுக்கு மேலாம் பதில் கிடையாது. வேதம்னாலே அதுக்கப்புறம் யூகம், அதுக்கப்புறம் பிரத்யக்ஷத்தெல்லாம் கொஞ்சம் மறந்து, ஏன்னா இதெல்லாம் தாண்டி இருக்கக்கூடிய விஷயம். இது எப்படி இருக்குன்னு கேட்டா, ஏன் சக்கரை திரிக்கிறது ஏன் கசக்கலன்னு கேட்டா என்ன பிரயோஜனம், அந்த மாதிரி அது அப்படிதான் இருக்கு. இட் இஸ் நேச்சர், இது இயற்கை, இப்படிதான் இருக்கு உலகம்னு சொல்லி முடிக்க வேண்டியதுதான். அதனால இங்க அவர் சொல்ற இந்த ஒரு பிரம்மம், இந்த ஒரு ஓம்காரம் எப்படி இருக்குன்னா, இது ஏதத் அக்ஷரம் சர்வம். ஓம்காரம் என்கின்ற இந்த எழுத்து இந்த சர்வமும். இதுல உபனிஷத்துல ஒரு வார்த்தையும் இந்த அந்த இதெல்லாமே ரொம்ப பெரிய விஷயம். உபனிஷம் நம்ம சாதாரணமா இந்த அந்தன்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கோம் இல்லையா, உபனிஷத்துல இந்தனா வேற அர்த்தம், அந்த வேற அர்த்தம். இந்தனா தெரியக்கூடிய வஸ்துன்னு அர்த்தம், அந்த அப்படின்னா தெரியாத வஸ்துன்னு அர்த்தம். எது ரொம்ப அருகாமையில இருக்கோ அது அப்பப்ப தெரியாம போயிடும் இல்லையா. இப்போ ஒரு சின்ன விளக்கு ஏத்துறோம்னா விளக்குக்கு அடியில ஒரு நிழலும், அங்க வெளிச்சம் இருக்கவே இருக்கு. விளக்கு சுத்தி வெளிச்சம் இருக்கும், விளக்குக்கு அடியில வெளிச்சம் இருக்காது. அந்த மாதிரி இந்த அந்தங்கிறது இப்ப இந்த ஆத்மா இருக்கு பத்தியா, இந்த உபநிஷத்துக்கு தான் இந்த ஆத்மாவை இந்த சுட்டி காட்டக்கூடிய ஆத்மாவை காமிச்சிருக்கு. சப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட்னு சொல்றோம் இல்லையா. சப்ஜெக்ட்னா ஐ, ஆப்ஜெக்ட்னா ஐ saw that அப்படின்னா அது ஒரு ஆப்ஜெக்ட். திஸ் அண்ட் தட். அழகா சொல்ற ஓம்காரம் என்கின்ற இந்த எழுத்து, ஏன்னா ஓம்னு சொல்லியாச்சு, அதனால இந்த சுட்டி காமிச்சாச்சு என்ற இந்த எழுத்து இந்த சர்வமும் அப்படின்ட்டா. எந்த சர்வமும்னா கண்ணுக்கு பார்க்கக்கூடிய அத்தனை விஷயமும் சர்வமும். அந்த ஓம்காரத்தஸ்ய ஏற்கனவே நம்ம சொன்னோமே, அந்த ஓம்காரம், அந்த ஓம்காரத்தின் உபவியாக்கியானம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது அறியத்தக்கதுன்னு ஆதிசங்கர் சேர்த்துட்டாரு. உபவியாக்கியானத்தோட வேதம் நின்றுட்டு அதை கம்ப்ளீட் பண்ற, அது அறியத்தக்கது. அது வியாக்கியானம்னா பொருள்னு அர்த்தம். உபனா ஏற்கனவே சொன்னோம் அருகாமையில கொண்டு போகுது. சாதாரணமா தியரிட்டிக்கலா ஒரு பொருளை சொல்லிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அப்ப அவ்வளவுதான் புத்தி அளவுக்கு தான் புரியும். ஆனா உபவியாக்கியானம்னு என்ன தெரியுமா பண்ணும், எப்படியும் நம்ம இழுத்துட்டு போய் பொருள் பக்கத்துல போய் நிறுத்திடும் அனுபவத்தை. அதனால உபவியாக்கியானம். அதனால ஒரு வார்த்தையும் உபநிஷத்துல எல்லாம் வேஸ்டாவும் போடல, ஏன்னா அது சத்தியமா இருக்கிறதுனால எல்லாம் பர்ஃபெக்டா வந்து விழும் அது. அதனால அவர் சொல்ற இந்த சர்வம் எல்லாம் ஓம் அப்படின்ட்டு. இந்த சர்வம்னா என்னன்னா கண்ணில் காணக்கூடியது, பிரத்யக்ஷ பிரமாணுக்கு புரியக்கூடியது, அனுமான பிரமாணத்துக்கு புரியக்கூடியது எல்லாம் ஓம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஓம பத்தியான ஒரு உபாக்கியானத்தை நான் சொல்றேன்னு சொல்லி, நீ இப்ப பாக்குறது மட்டும்தான் ஓம் நினைக்காத. இது வரைக்கும் நம்ம கிரியேஷன் ஆரம்பிச்சு இன்னி வரைக்கும் கடந்த காலத்தில் இருக்கக்கூடிய வஸ்துக்கள் அனைத்தும் இந்த ஓம்காரத்தில் அடக்கம். இப்பொழுது நிகழ்காலத்தில் இருக்கக்கூடிய வஸ்துக்கள் அனைத்தும் ஓம்காரத்தில் அடக்கம். இனிமேல் வரக்கூடிய வஸ்துக்கள் அனைத்தும் ஓம்காரத்தில் அடக்கம். இங்க பூதம் பவத் பவிஷ்யத்துனா கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் எல்லாம் ஓம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அந்த காலத்தோட காலத்தினால கட்டப்படக்கூடிய பொருட்கள், வஸ்துக்கள், பெயர்கள், உருவங்கள் எல்லாம் ஓம்னு அர்த்தம். காலத்தை தானே, டைம் தானே சொல்றது. இது டைம் மட்டும் இல்ல, டைம்னால பைண்ட் ஆகக்கூடிய விஷயங்களும் இந்த ஓம்காரத்துல அடங்கும். இதெல்லாமே ஓம் தான் அப்படின்னு சொல்லிட்டு, இதி சர்வம் என்கின்ற சர்வமும் ஓம்காரமே. முக்காலத்தையும் தாண்டிய வேறு எதுவோ அதுவும் ஓம்காரமே. இப்ப அது வந்து இதெல்லாம் ரொம்ப சுலபமா புரியாது, ஏன்னா நேர பாக்குறோம், மைக்கு தெரியாது. யாரு பாக்குறா அது தெரியலையோன்னு. கண்ணு பாக்குறது, கண்ணை யாராலும் பார்க்க முடியுமா? பார்க்கவே முடியாது. கண்ணை யாரையும் பார்க்க முடியும், ஏன்னா கண்ணுதான் எல்லாத்தையும் பாக்குறது. அதனால கண்ணை யாராலையும் பார்க்க முடியாது. இன்னொருத்தரோட கண்ணை பார்க்கலாம், நம்ம கண்ணை பார்க்க முடியாது. ஏன் கண்ணாடியில பார்க்கலாமே நீங்க கேட்கலாம். அப்ப கூட அது கண்ணாடியில தெரியக்கூடிய பிரதிபிம்பத்தை தான் பாக்குறத தவிர கண்ணை பார்க்கல நீங்க இல்லையா. You are seeing only the image. அதுதான் திருஷ்ய விவேகம்னு பேர். ரொம்ப ஆழமான ஒரு கருத்து, கடவுளை புரிஞ்சுக்கிறதுக்கு சுலபமான ஒரு கருத்து. அவர் சொல்ற
இந்த கடந்த காலம், நிகழ்காலம், வருங்காலம், வரக்கூடிய வஸ்துகள் எல்லாத்தையும் சேர்த்து போடு. எவ்வளவு பெருசா இருக்கு, எல்லாம் ஓங்கிட்ட சார். இது 2-3 சப்தத்துல அத்தனையும் அதை ஒடுக்கிட்டே இல்லை, நான் அது எப்படி ஒடுக்க போறேன்னு சொல்ல போறா, அதுதான் அழகு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு முக்காலத்தையும் தாண்டிய அந்நியதேச்ச, இந்த காலத்துக்குள்ளேயே அத்தனையும் வந்துருந்தா இதை தவிர வேற ஏதாவது இருக்கான்னு கேட்க தோன்றதோனோ, இந்த காலத்தையும் மீறி ஏதோ இருக்குன்றத அதுவும் ஓங்காரம் தான். போக மாட்டார். காலத்தை மீறி என்ன இருக்கு அப்படின்னா, காலத்தை மீறி கடவுள் தான் இருக்க கடைசியா. காலத்தை மீறி அவ்யக்தம்னு சொல்லக்கூடிய இந்த உலகத்துக்கான காரணம் இது ரெண்டும். இது நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். இப்ப காலம்னு சொல்றோம், நீங்க எல்லாம் ஒரு சயின்டிபிக் பேக்ரவுண்ட் இருக்கிறதுனால சொல்றேன். கிரியேஷன் அட் டைம் ஈக்குவல் 0ங்கிறதே தப்பான ஒரு வார்த்தை. ஏன்னா டைம் as we know it was also a part of creation இல்லையா? அப்போ டைம் அப்படின்ற ஒரு பிரின்சிபல் வரதுக்கு முன்னாடி ஏதோ ஒன்று இருந்திருக்கணுமே. டைம் இஸ் ஆல்சோ காஸ்ட் இல்லையா? நம்ம புத்தி வழியா பார்க்கும்பொழுது we can't imagine time as cost. ஆனால் தான் அது அதிர்ஷ்டம்னு. அதிர்ஷ்டம்னா என்ன அர்த்தம்னா, கண்ணுக்கோ புத்திக்கோ எட்டாத விஷயம் அதிர்ஷ்டம். நான் இவ்வளவு கஷ்டப்பட்டேன், அவன் கஷ்டமே படல, அவனுக்கு இவ்வளவு ஒரு நல்லது நடந்திருக்கேன்னா அதிர்ஷ்டம் அப்படின்னா தெரியலன்னு அர்த்தம். இனி கஷ்டப்பட்டு உனக்கு கிடைக்கல, கஷ்டப்படாம அவனுக்கு கிடைச்சி, ஏன்னா தெரியலங்கிறதுக்கு அழகான ஒரு வார்த்தை அதிர்ஷ்டம் அப்படிங்கிறோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? யாக யஜ்ஞாதிகள்லாம் பண்ணக்கூடிய பூர்வ மீமாம்சைன்னு பேரு, உபனிஷத்துக்குலாம் உத்தர மீமாம்சைன்னு பேரு. மீமாம்சைனாலே விசாரம் பண்ணி முடிவுக்கு வருதுன்னு அர்த்தம். மீமாம்சைன்னு அர்த்தம் விசாரம் பண்ணி, விவேச்சனம் பண்ணி, பகுத்து அறிந்து முடிவுக்கு வருது. பகுத்தறிவுக்கு தான் மீமாம்சைன்னு பேரு. ஆனால் உத்தர மீமாம்சை, பூர்வ மீமாம்சை 2 பாகம் இருக்குன்னு சொன்னோம். கர்ம காண்டம், ஞான காண்டம். கர்ம காண்டம்ங்கிறது பூர்வ மீமாம்சை, பின்னாடி இருக்கக்கூடிய மீமாம்சை. ஞானத்தை சொல்றது உத்தர மீமாம்சைன்னு பேரு. அதனால அந்த மீமாம்சத்துல ஒரு விஷயத்த சொல்றார். அதிர்ஷ்டம்ன்ற ஒரு வார்த்தை இந்த கர்ம காண்டத்துல என்ன அர்த்தம்னா, மரணத்துக்கு பிறகுன்னு அர்த்தம். அவ்வளவுதான் விஷயம். அதிர்ஷ்டம்னா புத்தி கண்ணுக்கு அதெல்லாம் ஒண்ணும் இல்லை. இது அந்த பலம். அதிர்ஷ்டம்னா என்ன அர்த்தம்னா, இந்த ஜீவித காலத்துல உன்னால அனுபவிக்க முடியாது, ஸ்வர்க்கம் நரகம் அங்க போய் அனுபவிக்க வேண்டிய விஷயம் அர்த்தம். ஞானத்துல அதிர்ஷ்டம்னா என்ன அர்த்தம்னா, புத்திக்கும் மனதிற்கும் வாக்குக்கும் எட்டாத ஒரு விஷயம்னு அர்த்தம். அதனால அந்த பரிபாஷையும் ஜார்கன்னு சொல்றோம் இல்லையா, அதே ஜார்கன் ஒரு இடத்துல ஒரு மாதிரி மாறும். அதனால இங்க என்ன அர்த்தம் அப்படின்னா, அவர் சொல்ற இந்த ஒரு ஓங்காரங்கிறது எல்லாத்தையும் அடக்கின ஒரு விஷயம். நிகழ்காலம், இறந்த காலம், எதிர்காலம் எல்லாத்தையும் சூழ்ந்த ஒரு விஷயம். என்னெல்லாம் நிகழ்வு உண்டு. அதுக்கப்புறம் முக்காலத்தையும் தாண்டி ஒண்ணுன்னா டக்குன்னு புத்திக்கு புரிய மாட்டேங்குது. காலத்துக்கும் தாண்டி ஒண்ணுன்னா என்ன அர்த்தம்னா, இட் ஹஸ் டு காஸ் இட்னு அர்த்தம். இதெல்லாம் சில பேசிக் இதெல்லாம் ஒரு பேசிக் அசம்ஷன்ஸ் இன் வேதாந்தம். என்னன்னா, இது இவருக்கு முன்னாடி இருந்ததுன்னா இவர் காரணம், இவர் காரியம்ங்கிறது இல்லையா? டைம்ல எது முதல்ல வந்தது அதுதானே காரணம். இப்போ முதல்ல விதைய போட்டேன், அப்புறம் மரம் வந்தது அப்படின்னா, லாஜிக்கலி ஸ்பீக்கிங் விதை தான் காரணம், மரம் தான் காரியம், எஃபெக்ட். இப்ப காலத்தையும் மீறி தாண்டி ஒண்ணு இருக்குன்னா, காலத்துக்கும் காரணமா தந்திருக்கான். காலன்னு பேரும், அதுதான் பகவான், அதுதான் பரபிரம்மம், அதுதான் பிரம்மம். அப்படிப்பட்ட பிரம்மமும் ஓங்காரம்னு அடிச்சு போகுது. இனிமே எவ்ரிதிங் வேற ஏதாவது விட்டு வச்சிருக்கா சொல்லுவாங்க. இதுதான் ரியல் கிராண்டஸ்ட். அதாவது எவ்வளவு தூரத்துக்கு யோசிச்சிருக்கான்னா, இந்த உலகத்துல இருக்கக்கூடிய எவ்ரிதிங்கெல்லாம் ஒரு ஈக்குவேஷன் போடாம, இந்த உலகத்தை விடுப்பா, இந்த உலகத்துக்கு காரணமா இருக்கக்கூடிய அவ்யக்தம், அதுக்கு காரணமா இருக்கக்கூடிய பிரம்மம், எல்லாம் ஓம் அப்படின்னு எல்லாத்தையும் ஒரு பெரிய எவ்ரிதிங்ல போட்டு முடிச்சுட்டாங்க. அவ்வளவு தூரத்துக்கு மனசு இருக்கா, அவ்வளவு தூரத்துக்கு சத்தியம் இருக்கு. எல்லாம் ஓங்காரம் தான் அப்படின்னு சொல்லி முடிச்சாச்சு. இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்லோகம், ஃபர்ஸ்ட் மந்திரம். இதுல ஓங்காரத்தோட கிரேட்னஸ் சொல்றது. ஓங்காரத்தோட கிரேட்னஸ் எப்படி சொல்றதுன்னா, சொல்றது அதனால பார்க்கக்கூடிய வஸ்துக்கள்லாம் ஆப்ஜெக்ட், பார்ப்பவன் அப்படிங்கிறது சப்ஜெக்ட். இது ரெண்டும் ஒன்னாவே ஆக முடியாதா அப்படின்னு ஆக முடியும். பட் இப்ப நீ பார்க்கிற அந்த எக்ஸ்பீரியன்ஸ்ல நான் வேற, பார்க்கக்கூடிய ஆப்ஜெக்ட் வேற தானே இருக்கு. இது அழகா ராமகிருஷ்ணர் உதாரணத்துக்கு எடுத்து சொன்னார். கடவுள் கடவுள்ன்றாலே எனக்கு புரிய மாட்டேங்குது அப்படின்னாரு. உடனே சரி நீங்க வாங்கினார். அவனுக்கு பையில ஏதோ ஒரு பென்சில் இருந்தது கூட. ராமகிருஷ்ணன் எடுத்து காமிச்சு, இது என்ன அப்படின்னு. இது என்னோட பென்சில் அப்படின்னா. இந்த பென்சில் நீயா அப்படின்னு கேட்டார். உடனே நான் எப்படி இருக்க முடியுது, எந்தாச்சே அப்படின்னா. இது புரிஞ்சுதானோ உனக்கு அப்படின்னா. ஆமா, எது என்னதோ அது நான் இல்லை அப்படின்னு. சரி இது என்னன்னா, என் கை அப்படின்னா. கை நீயா அப்படின்னு கேட்டார். உடனே நான் இருக்க முடியாது அப்படின்னா. ஏன்னா இது என் கைன்னு வந்துருக்கு அப்படின்னா.
இந்த உடம்பு யாருன்னா என்னுடைய உடம்புனா உடம்பு நீயா அப்படின்னா ஐயோ ரொம்ப கன்ஃபியூஷனா இருக்கே அப்படின்னா கன்ஃபியூஸே படாத ஒரு லெவலுக்கு மேல இது எனதுன்னு சொல்லாத ஒரு நிலை வரும், அதுதான் இது உண்மையான நான் அப்படின்னு. இது ஏன் ஐடியான்னு சொன்னதுனாலே ஐடியா நான் இல்லை இல்லையா, இது என்னுடைய புத்தி தடுமாற்றம்னு சொல்றதுனாலே இது நான் இல்லை இல்லையா. இப்படித்தான் திருக் திருஷ்ய விவேகம். திருக் அப்படின்னாலே பார்க்கக்கூடியவன், பார்ப்பவன். திருஷ்யம் அப்படின்னா பார்க்கக்கூடிய பொருள். இது ரெண்டையும் பிரிச்சு பார்க்கறது தான் நித்திய நித்திய விவேகம். இதுதான் பிரிச்சு பார்க்கறது வேதத்துல ஒரு பிராக்டிஸ். அதனால இப்ப இந்த உடம்பு நானா இருக்க முடியாதே, எப்படி சொல்றேன் அப்படின்னா தூக்கத்துல இந்த உடம்பு எனக்கு தெரியலையே, உடம்பு நான் இருக்கேன்னு சொல்றதாங்க. ஆனா தூக்கத்துல வேற ஒரு உடம்பு, ஏன்னா ஓடுறோம். இந்த சொப்னத்துல பார்த்தேன்னு வச்சுக்கோங்க, ரொம்ப ஆச்சரியமான விஷயம். சொப்னத்துல நான் என்னை பார்த்தேன் அப்படின்னா அதுலயே ஏதோ பிரச்சனைன்னு புரிய வேண்டாம், மனசு அதை கூட அலோவ் பண்றது. சொப்னத்துல நான் ஓடுறது எனக்கு தெரியறதே, நான் அது எப்படி உனக்கு தெரியும்? கண்ணு ஓடுறத காட்டின மேல இங்க இருந்து பாக்குறதா? அப்போ என்ன தெரியுதுன்னா ஓடக்கூடிய நான் சொப்னத்துல நான் இல்லை, ஏன்னா நானே என்ன பாக்குறதுனால நிச்சயமா அது வேற, காட்சி வேற, காண்பம் வேறதான். காண்பம் இல்லாமல் காட்சி இல்லை, காட்சி இல்லாமல் காண்பம். இதுதான் திருஷ்ய விவேகம். கடைசியே இதெல்லாம் எலிமினேட் பண்ணிட்டே வந்தா காண்பவன் பார்ப்பவன் அப்படின்னு ஒண்ணு போய் நிக்குமா, அதுதான் ஆத்மஸ்வரூபம்னு தெரிஞ்சுக்கோ. அது தெரிஞ்சுட்டா உனக்கு எந்த சோகமும் கிடையாது. தரத்தி சோகம், சோகம் இல்ல, ஆனந்தமா இருக்குன்னு தானே ஆசைப்படுறது. இதுதான் வேற. அதனால இங்க முதல்ல ஆரம்பிக்கும் பொழுது இது ஓங்காரத்தை தெரிந்து கொள்ளுங்கள் அப்படின்னு. ஓங்காரத்தை நான் ஏன் தெரிந்து கொள்ளணும் அப்படிங்கிறது பதில் சொல்ற. எல்லா மத்த 9 உபனிஷத்தை எடுத்து பார்த்தா அதுல சொல்றது ஏததாலம்பனம் சிரேஷ்டம், ஏததாலம்பனம் தரம். நீ பிரம்மத்தை புரிஞ்சுக்கணும்னா ஏதாவது ஒண்ணு புடிச்சதுதான்ப்பா புரிஞ்சுக்கணும். அது டக்குன்னு புரிஞ்சிக்க முடியாது. ஆரம்பம்னா பற்றுக்கோடுன்னு சொல்றோம் இல்லையா, புடிச்சுக்கிறதுக்கு ஒண்ணு வேணும். இந்த ஓம் தான் பிரம்மத்துக்கான பற்றுக்கோடு. ஏன் அப்படின்னா பிரம்மத்துக்கு ரொம்ப கிட்டத்துல போய் இந்த ஓம் விட்டுடும். அது ரொம்ப கிட்டத்துல இருக்கிறதுனாலயே ஓம் தான் பிரம்மம் அப்படின்னு வச்சுக்கலாம் அப்படின்னு. இதை நம்ம ஒரு பக்தி ரீதியா பார்க்கணும்னா ஆத்துல ஒரு போட்டோ வச்சு, நம்ம குருநாதர் போட்டோ வச்சுருக்கோம்னா நம்ம டாக்குர்ஜி போட்டோ வச்சு பூஜை பண்றோம். இது டாக்குர்ஜியோட போட்டோ, இவருக்கு ஒரு சின்ன பூ. டாக்குர்ஜியோட போட்டோ பூன்னு போட்டோம்னா பக்தி பலிக்கவே முடியாது, ஏன்னா அது போட்டோன்னு பார்த்தா இங்க பலிக்கும். இது டாக்குர்ஜி அப்படின்னு நம்ம பூஜை பண்ணோம்னா அங்க நிச்சயமா டாக்குர்ஜியோட பிரசன்ஸ் வந்துடும். ஏன்னா அதுதான் பாவபதம், அதுதான் பூஜை. அப்படித்தான் இங்க ஓபன் அவசரம் டிவைன் ஃபோர்ஸ். இப்ப அந்த போட்டோ வேற டாக்குர்ஜி வேறன்ற எண்ணம் உள்ள வந்ததுனாலே அங்க அது பலிக்காது. அது ஏதோ ஒரு பிரசன்ன பூஜை போட்ட பூக்கு திருப்பி கொடுத்துருவாங்க, அவ்வளவுதான் விஷயம். ஆனா இந்த பக்தி வலிக்கணும்னா கோவில்ல இருக்கக்கூடிய ஒரு பெருமாளை பார்த்த பிரதிமை அப்படின்னு சொல்லிட்டா பக்தி வலிக்காது. இது சிலையை பார்த்தா எப்படி வலிக்கும்? கல்லுனால ஒரு அனுகிரகத்தையும் பண்ண முடியாது, ஆனா பகவானால அனுகிரகம் பண்ண முடியும் இல்லையா. அதனால இங்க அழகா சொல்ற, கல்லுனால அனுகிரகம் பண்ண முடியாதுதான், ஆனா அது கல்லு கிடையாதுப்பா, அதுதான் பகவான் இல்லையா. அப்படி பார்த்தாதானே அதை நம்ம பிடிக்க முடியும். அந்த மாதிரிதான் அந்த பிரம்மத்தை பிடிக்க முடியாது. அந்த பிரம்மத்துக்கு ரொம்ப சமீபத்துல இந்த ஓம் இருக்கு, இதை புடிச்சிருந்தோம்னா டக்குனு பிரம்மத்துக்கிட்ட தள்ளி. ஆனால மெனி டைம்ஸ் நம்ம ரொம்ப கிட்ட இருக்கிறது நம்ம வந்துட்டதாவே சொல்லிடுவோம். இப்ப கேட்ல இருந்து உள்ள வரோம், வீட்டுக்குள்ள வரல, எங்க இருக்கேன் வந்துட்டேனே அப்படின்ற ஒன்னும் வரலையே. நான் ரொம்ப கிட்ட வந்தாச்சு, ஒரு ஸ்டெப் வச்சா உள்ள போனோம்னாலே வந்தாச்சுன்னு இந்த ஒரு நியாயத்தை எடுத்து சொல்றாரு. அதனால இந்த ஓம் தான் பிரம்மம் அப்படின்னு ஆரம்பிக்கிற. கட்டோபனிஷத்து ஒரு உபநிஷத்துல நச்சிகேதஸ்க்கு யமதர்மராஜாவே உபதேசம் பண்றா, நீ ஓம பிடிச்சிருந்தாதான் பிரம்மத்தை பிடிச்சிருக்க முடியும். இதுக்கு சாக்கா சந்திர நியாயம். ஷாக்கை அப்படின்னாலே பிரான்ச், சந்திரன்னா மூன். இப்ப நம்ம சொல்றது கரெக்டான விஷயம். ஏன்னா இப்பதானே மூன் கரெக்டா பார்க்கணும்னு எல்லாரும் ட்ரை பண்ணிட்டு இருக்க உலகத்துல. மூணை பார்த்துட்டோம்னா இதுல இருந்து வரதான் ஆரம்பிக்கிறோம் இல்லையா. அந்த மாதிரி அந்த மூனை எப்படி பாயிண்ட் அவுட் பண்றது, ரொம்ப ஒரு சின்ன தென்னங்கீத்து மாதிரி இருக்கக்கூடிய மூனை எப்படி காட்டுறது அப்படின்னா அதுதான் நம்ம கல்யாணத்துல அருந்ததி பாக்குறதுன்னு அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இப்போ அந்த மூணு எங்கேயோ இருக்கு, அகண்ட ஆகாசத்துல எங்க சந்திரன் இருக்குன்னு தேட ஆரம்பிச்சோன்னா எங்க முடியுமா நமக்கு? இது ரொம்ப இன்சிக்னிஃபிகன்ட் சின்னதா இருக்கு. அப்ப என்ன தெரியுமா சொல்லுவாங்க, அந்த மரத்தை பாரு, அந்த மரத்தை பார்த்தியா பார்த்தேன், அந்த கிளைய பாரு, அந்த கிளையோட நுனிய பாரு, அந்த நுனி கிட்ட அங்க பாரு சந்திரன் இருக்கா, இருக்கு. அதுதான் சந்திரன். இப்ப இந்த கிளை நுனி எப்படி இருக்குன்னா கரெக்டா சந்திரன் எங்க இருக்கோ அங்க இருக்கா கிளை நுனி. சந்திரனை தொட்டு இருக்கானா அது தொடவே முடியாது, எங்கேயோ இருக்கு சந்திரன். ஆனா அந்த சந்திரன் பிடிபடணும்னா இந்த கிளை நுனி முதல்ல பிடிபட்டாதான் சந்திரன் பிடிபடும்ன்ற மாதிரி நீ முதல்ல ஓங்காரத்தை நிறைய உபாசனை பண்ணி புரிஞ்சுக்கோ, அதனுடைய அர்த்தத்தை பதத்தை புரிஞ்சுக்கோ. இதை புரிஞ்சா ஒரு
ஒரு தவளை ஜம்ப் பண்ற மாதிரி இங்கேருந்து மூணுக்கு எவ்வளவு தூரம் நினைச்சு பாருங்க, எவ்வளவு 1000 கிலோமீட்டர்ஸ். ஆனா அதுதான் க்ளோசஸ்ட் டு தி மூன். சோ அந்த ஒரு ஷாக்கைய பாருடா, அதுதான் சந்திரன்றாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா அது பாயிண்ட்ஸ் ஆஃப் க்ளோசஸ்ட் டு சந்திரன். அந்த மாதிரி ஓம்காரத்தை புரிஞ்சுக்கோ. இதுதான் உபாசனை. ஏன்னா நம்ம சொல்றது இன்ஃபினிட். அந்த இன்ஃபினிட்டை பிடிக்கணும் அப்படின்னா அதுக்கு க்ளோஸா கூட்டிங் போன உடனே அந்த இன்ஃபினிட்ல போய் கரையெல்லாம் முடியுமே தவிர அதை நம்ம புரிஞ்சுட்டேன்லாம் சொல்ல முடியாது. ரொம்ப அழகா ராமகிருஷ்ணனுக்கு உதாரணம் சொல்லுவார். ஒரு பெரிய சமுத்திரம் இருக்கு. அந்த சமுத்திரத்துல ஒரு உப்பு பொம்மை போய் நீராடணும்னு ஆசைப்பட்டுதான். அந்த உப்பு பொம்மை போய் சமுத்திரத்தை குதிச்ச உடனே என்ன ஆச்சுன்னா சமுத்திரத்துல கரைஞ்சி சமுத்திரம் ஆச்சு அப்படிங்கிறது விஷயம். அந்த சமுத்திர கரை வரைக்கும் சாஸ்திரம் கொண்டு போகும், சமுத்திர கரை வரைக்கும் மகா வாக்கியங்கள் கொண்டு போகும். குதிச்சிட்டோம்னா ஒண்ணு. அதுதான் நம்ம சாஸ்திரத்துக்குரிய ஒரு காரணம். அதுதான் ஓம்காரத்துடைய ஒரு ஆலம்பனம். புரிச்சுக்கோ. பகவானும் கீதையில சொல்லும்போது அவ்யக்தாகி கதிர் துக்கம் தேகவந்தீர் அவாப்தியதே. அவ்யக்தமா இருக்கக்கூடிய மனத்துக்கு புத்திக்கு புறப்படாத ஒரு விஷயத்தை எப்படி டக்குன்னு எல்லாரும் புரிஞ்சுப்பா? அதுக்கு ஏதாவது ஒரு ஆலம்பனம் பிடிக்கோல் வேணும் இல்லையா? அதற்காகத்தான் இது அப்படின்னு சொல்லி. அதனால இந்த ஓம் இது ஏதத் அக்ஷரம் இதம் சர்வம். சர்வம்னா என்ன? உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா பதார்த்தங்களும். பதார்த்தம் நம்ம தமிழ்ல சொல்றோம் இல்லையா? அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா பத அர்த்தம் ரெண்டு சேர்ந்தா என்ன பேரு? பதார்த்தம். தமிழ் அதுக்கு பொருள் அப்படின்னு பேர். நான் சொன்னேன் இல்லையா, நம்ம பாஷை முதற்கொண்டு எல்லாம் வேதாந்தம். குருநாதர் சொல்வார், ஒரு குழந்தைய தாளாட்டும் போது கூட அம்மா வேதாந்தத்தை சொல்லிதான் தாளாட்டுறாங்க. ஆறாரோ ஆரியரோனா ஏதோ ஒரு கண்ணாங்கண்ணா வார்த்தை கிடையாது. யார் யாரோ யார் இவரோ யார் யாராய் ஆவாரோ யார் யாராய் ஆனாரோ, அதுதான் ஆறாரோ ஆரியரோ. ஒரு அம்மா குழந்தைய ஆட்டும் பொழுது எவ்வளவு ஜென்மா முடிச்சுட்டு வந்திருக்கோம், இன்னும் எவ்வளவு ஜென்மா பாக்கி இருக்கோம் இந்த குழந்தைக்குன்னு சேர்த்து ஆட்டாளாம் தாளாட்டு. அப்படிப்பட்ட ஒரு டிவைன் லாங்குவேஜ். அதுல பொருள் பொருள்னு சொல்றோம். பொருள்னா என்ன அர்த்தம்னா மீனிங்னு ஒரு அர்த்தம், வஸ்துன்னு ஒரு அர்த்தம் இருக்கணும். பொருள்னா மீனிங். எதோட மீனிங் அப்படின்னா பேரோட மீனிங். இப்போ பேனா அப்படின்னு ஒரு பேர் இருக்கு. அந்த பேனாவோட பொருள் எங்கன்னா பேனா பொருளா வருது அப்படின்னா இட் இஸ் a thing. That's the பொருள். It is also meaning to a name. அதனால ரெண்டுத்துக்கும் ஒரே வார்த்தை என்ன? பொருள். ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் என்ன? அதனால பதார்த்தம்னா பதம் அப்படின்னா பேர், பதத்துக்கான ஒரு அர்த்தமா இருக்கக்கூடிய பொருள் பதார்த்தம். அதனால அவர் சொல்றார், உலகத்தில் இருக்கக்கூடிய சர்வ பதார்த்தங்களும் ஓம்காரத்திற்குள் அடங்கினது. ஏன்னா அதுதான் எல்லாம் ஓம்காரமா இருக்கு அப்படின்றார். ஒரு ஆச்சரியமான ஒரு கன்க்ளூஷன் வர ஒரு வேதம். இந்த ஸ்ரீனிவாச ராமானுஜன் ஒரு பெரிய மேத்தமெட்டிஷியன் இருந்தார். அவர் எதனாலேயோ தெரியல ஒரு ஸ்டெப் எழுதுவார், அடுத்த ஸ்டெப் எழுதிட்டு மூணாவது ஸ்டெப்ல முடிச்சுட்டு போயிடுவார் ப்ராப்ளத்தை. இந்த ஃபர்ஸ்ட் பிளேன் செகண்ட் ஸ்டெப் எப்படி வந்தாருங்கிறதுக்கு 70 வருஷம் அவங்க மக்களுக்கு புரியாது. ஒண்ணு அவர் ஏதோ ரஃப் நோட் வச்சு தொலைச்சிட்டாரா இல்ல இன்ட்யூட்டிவா எழுதினாரா இங்க வரைக்கும் தெரியல. அந்த மாதிரி இப்ப நான் சொல்லக்கூடிய ஜெனரேஷன் யோசிச்சு பாருங்க, எவ்வளவு கிராண்டா யோசிச்சிருக்காங்க. பதார்த்தங்கள் எல்லாம் பதத்தில் அடக்கம். இப்ப லோகத்துல எல்லாத்துக்கும் ஒரு பேரும் ஒரு ரூபமும் இருக்கு. ரெண்டு இருக்கணும் இல்லையா? இப்போ மைக் அப்படின்னா இதுக்கு ஒரு பேர் இருக்கு, இதுக்கு ஒரு ரூபம் இருக்கு. இந்த ரூபங்கள் எல்லாம் பதார்த்தங்கள்னு. பொருள் அப்படின்னாலே ரூபம் தான். இந்த பொருட்கள் எல்லாம் பேரில் அடக்கம். உடனே அவர் இதோட சும்மா இருக்கலாம்ல. உலகத்துல இமேஜின் ஆல் தி ஆப்ஜெக்ட்ஸ், அத்தனை ஆப்ஜெக்ட்ஸும் அதோட பேர்ல அடக்கமா. ஏன்னா கண்ணை மூடிட்டு மைக்குன்னு சொன்னாலும் அதே ரிசல்ட் தான், மைக்கை நினைச்சு பார்த்தாலும் அதே ரிசல்ட் தான். இன்ஃபேக்ட் மைண்ட நேம தான் பிடிச்சிக்குமே தவிர ரூபத்தை கட்டுன நேம் தான் மைக் அப்படின்னா டக்குன்னு எல்லாம் இல்லையா? அதனால இங்க அவர் சொல்றார், பதார்த்தங்கள் எல்லாம் பதத்தில் ஒடுங்கி விட்டது, ஐக்கியம். பதங்கள் எல்லாம் எங்க ஐக்கியம்னா ஓம்காரத்துல ஐக்கியம். எல்லாத்தையும் போட்டு ஒரு பெரிய பந்தில் ஆக்கிட்டார். ஏன்னா ஆ ஊ மா இந்த 3 சப்தத்துக்குள்ள அத்தனை சப்தம் தான் அடங்கும். ஆல ஆரம்பிச்சு அம்புல முடியாது நம்ம சான்ஸ்கிரிட் ஆல்பபெட்ஸ், வீர் எழுத்து, அதுல நடுவுல ஊ வருது. அதனால இந்த 3ஐயும் வச்சுன்னா அத்தனையும் அடக்கியாச்சு. அதனால ஓம்காரம் எல்லா பதார்த்தத்தையும் பதத்துல அடக்கி அத்தனை பதத்தையும் ஓம்காரத்துல அடக்கியாச்சு. அதனால சர்வம் ஓம்கார மேல அப்படின்னு வச்சாச்சு. உடனே ஒரு கேள்வி வருது, நெருப்புன்னு ஒரு பதார்த்தம் இருக்கு, நெருப்புன்னு பேர் இருக்கு. நெருப்புன்னு சொன்னா வாய் சுடலையே,
நெருப்பை தொட்டாதான்னு சொல்றது. அது எப்படி சுவாமி பொருளையும் அந்த ஒரு பேரையும் ஒண்ணுன்னு சொல்றேன் அப்படின்னா, விவகாரத்துல ரெண்டு இருக்கிறதுனால தான் ரெண்டா உட்காந்து இருக்கு. ஆனா நம்மளுடைய ஒரு இன்டென்ஷன் என்னன்னா, விவகாரத்துல இறங்காம எல்லாத்தையும் தள்ளி விடுறதுதான் இன்டென்ஷன். இப்ப இந்த பிரம்மம்னு ஒண்ணு இருக்கு பாத்தீங்களா, அதுக்கு பேரும் கிடையாது ரூபமும் கிடையாது. தனித்தனியா பேர் கிடையாது ரூபம் கிடையாதுன்னு தள்ளுறதை காட்டிலும் மொத்தமா பேரு ரூபம் பேர்ல மாட்டின்னு இருக்கா, பேர் மொத்தமா ஓம்காரத்துல இருக்கா, பிரம்மம் இது ரெண்டையும் காட்டிலும் வேலை இருக்குன்னு காட்டுறதுதான் இன்டென்ஷன். அதாவது உதாரணத்துக்கு சொல்றேன், ஒரு நாட்டுல இருந்து 10 பேரை வெள்ள தள்ளணும்னு ஒருத்தர் முடிவு பண்ணிட்டாருன்னு வச்சுக்கோங்க. 10 பேரை முடிவு பண்ணணும். உடனே ஒருத்தன் இந்தியனா இருக்கான், ஒருத்தன் அரேபியா இருக்கான், ஒருத்தன் சைனீஸா இருக்கான், இந்த மாதிரி வகை வகையா இருக்கா. அவாவா வேற வேறதான். அவன் என்ன பண்றான், நீங்க 10 பேர் இங்க வாங்கும் அப்படின்றான். 10 பேர் டீமா வர அப்படியே வெளில போகணும். இந்தியன் வெளில போ, சைனீஸ் வெளில போ, பாகிஸ்தானி வெளில போ, இதெல்லாம் சொன்னா நிறைய விவகாரம் இல்லையா. மொத்தமா வா, மொத்தமா தள்ளு. அதனால அவன் என்ன பண்ணிட்டா, இந்த உபநிஷத்துல அத்தனை சப்தங்களும் அத்தனை பதார்த்தங்களை ஐக்கியம். அந்த ஒரு பதார்த்தம் சப்தத்துல ஐக்கியம், அத்தனை சப்தம் ஓம்காரத்துல ஐக்கியம். இந்த ஓம்காரம் பிரம்மம் அப்படின்ட்டார். இப்பதானே சொன்னீங்க, நீங்க பேர் கிடையாது ரூபம் கிடையாதுன்னா, பிரம்மத்தை பிடிச்சிக்கனாலும் ஒரு பேர் ரூபத்தை வச்சுதான் பிடிச்சிக்க வேண்டி இருக்கு. அது பிடிச்சிக்கிறதுக்கான சாதனமா இருக்கிறதுனால சாக்காச்சந்திர நாயகர் இதுதான் அதை தாண்டி இருக்கக்கூடிய பிரம்மத்தை இது வழி காட்டுறதுனால இதுவே பிரம்மம் அப்படின்னு பிடிக்கிறார் அப்படின்னு முதல் ஒரு ஸ்லோகத்துல அழகா எடுத்து காட்டுறார். இதுல என்ன அப்படின்னு நம்ம ஒண்ணு புரிஞ்சுக்கணும். எல்லாம் தமிழ் அழகா ஒரு பேர் இருக்கு, அவன் பேரளவுலதான் தலைவர் அப்படின்னு சொல்றான். என்ன அர்த்தம் அப்படின்னா, அந்த பேரளவு அப்படின்னா ரியல் கிடையாது, அப்பாரண்ட்லின்னு அர்த்தம் வந்துருக்கணும். இது எங்க வந்ததுன்னா வேதாந்தம் எப்படி வந்ததுன்னு சொல்றேன். இப்போ ஒரு தங்க கட்டி இருக்கு, ஒரு கோல்ட் ஸ்மித் ஒரு ஆசாரி என்ன பண்றான், அந்த தங்க கட்டில இருந்து ஒரு வளையல பண்றான், தங்க கட்டில இருந்து ஒரு செயினை பண்றான், தங்க கட்டில இருந்து ஒரு சின்ன கொலுசு பண்றான். இப்போ தங்க கட்டியா தானே இருக்குது, திடீர்னு பார்த்து சார் இது கொலுசு சார் அப்படின்றாரு. அந்த கொலுசோட ரூபம் இருக்கு பார்த்தீங்களா, காலில் கட்டிக்கூடிய கொலுசு, அது கொலுசுன்ற பேர்ல அடங்கி போயிட்டோம். உடனே அந்த கொலுசுன்னு ஒரு பேர் வருது, செயின்னு ஒரு பேர் வருது, அதுக்கப்புறம் நமக்கு வேற ஏதோ ஒரு வளையல்னு ஒரு பேர் வந்தது. கடைசியில 3 என்னன்னா தங்கம் தானே. இப்ப தங்கம்னு ஒண்ணு, அது அனாவசியமா விவகாரத்துல போனதுனால எக்ஸ்ட்ராவா 3 பேர் வேற வந்தது. என்னன்னா கொலுசுன்னு ஒரு பேர், தங்கம் தான் வளையல்னு ஒரு பேரு. அதனால நம்ம என்ன சொல்றோம், இது பேரளவுல தான் கொலுசு, ஆக்சுவலா தங்கம் அப்படின்னு. அதனால பேர் அப்படிங்கிறதே ஒரு ஆரோக்கியமான ஒரு விஷயம். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, நம்ம இப்போ இதுதான் ரொம்ப கிளாசிக் வேதாந்திக் ஸ்டோரிஸ். நீங்க தான் வேதாந்த ஒரு லெக்சர் போனேன்னா இந்த கதை கேட்டேலான்னு எல்லாரும் கேட்பான். என்ன கதை அப்படின்னா, நான் சாயங்காலம் வேலை 6 மணிக்கு, பாதி இருட்டு பாதி வெளிச்சம். ஒரே இருட்டா இருந்தாலும் இந்த கதை வேலை செய்யாது, ஒரே வெளிச்சமா இருந்தாலும் இந்த வேலை செய்யாது. அரைகுறை இருட்டுல ஒருத்தன் அப்படி ஆபீஸ்ல இருந்து லேட்டா வரான். வந்த உடனே ரோட கிராஸ் பண்ணும்போது பார்த்தா பெரிய பாம்பு இருக்கு அந்த ரோட்ல. இங்க பாம்புன்றான், கத்துறான், பயப்படுறான், ஓடுறான். ஓடின உடனே ஒருத்தர் கூப்பிட்டு சொல்ற, தம்பி இது பாம்பு இல்லப்பா அப்படின்னு டார்ச் அடிச்சு காமிச்சா அது தாம்பு. தாம்பு பாம்புன்னு பார்த்தான் இல்லையா. இப்ப அவன் பாம்புன்னு டவுட்டோட பார்க்கல, இது பாம்புன்னு முடிவுக்கே வந்துட்டான். ஏன் வந்தான்னா லைட்டு சரியில்லாததுனால. உடனே ஒருத்தர் வெளிச்சம் போட்டு காமிச்ச உடனே பாம்பு தாம்பா மாறித்தானே. பாம்புன்ற ஒரு தவறான எண்ணம் அழிந்து போச்சு. இதுக்குதான் அவித்யை. அவித்யைன்னு அர்த்தம் தவறான எண்ணம், இக்னரன்ஸ். இப்ப வேதாந்தம் பாம்ப தாம்பால மாத்தாது, தாம்பா காற்று. அவ்வளவுதான் விஷயம். இந்த தாம்பு இருக்கிறதுனாலதான பாம்பு தெரிஞ்சது. யாரும் ஒருத்தர் ஒண்ணுமே இல்லாத இடத்துல பாம்புன்னு யாரும் கத்த மாட்டா. அப்படி கத்தினா அது வேற ப்ராப்ளம். இப்போ அதிஷ்டானம்னு சொல்லுவார், பேஸ்ல ஒரு கயர் இருக்கிறதுனால அங்க பாம்புன்னு தெரிஞ்சது. பேஸ் சத்தியம், ஆனா அது காட்டக்கூடிய இன்டர்பிரிட்டேஷன் தப்பு. நேற்று ஒருத்தர் கேட்டார் இல்லையா, எல்லாம் ஒண்ணு அது ஒண்ணு கூட ஏன் 0 ஆகலைன்னா, 0வா இருந்ததுன்னா ஒண்ணுமே தெரியாது. பாம்புன்னு ஒண்ணு தெரியறதோனா அது சத்தியம்னு தெரியறதோனா. We think the snake is truth. ஏன்னா snake may not be the truth. The base from which it has derived the truth is truthful. ஏன்னா அதுதான் தாம்பு. அதனால வேதாந்தத்துடைய பேசிக் கோல் என்னன்னா, இப்போ இந்த உலகத்தை உலகமா பார்க்கிறோம். உலகம்னா என்ன அர்த்தம், நாமம் ரூபம், கிராண்டஸ்ட் ஜெனரலைசேஷன். லோகம்னா என்ன, நாமம் ரூபம்.
இப்போ இந்த நாமம் ரூபம், பாம்புன்ற நாமம் பாம்புன்ற ரூபம் தெரியறதானோ இந்த வேதாந்தம் சொல்றது தெரியறது இப்போதைக்கு சத்தியம் தான், நான் இல்லைன்னு சொல்லல. நீ சொல்றது தப்புன்னு நான் சொல்ல, ஏன்னா உனக்கு தெரியறதுதானே சொல்ற நீ. ஆனா அது வாய்மையே தவிர உண்மை இல்லைன்னு அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நீ ஏதோ கரெக்ட் நினைச்சு வாயால சொன்னா அது வாய்மை, நிஜமாவே அது உண்மையா இல்லையாங்கிறது உண்மை. அதுல இருந்தா உண்மை வந்து உள்ளது, அதுதான் உண்மை. உள்ளதுன்னா எப்பவும் இருக்கிற விஷயம், சத் அப்படின்னு இருக்கு. அதனால இது தாங்கு அப்படிங்கிறது தான் உண்மை. இவன் பாம்புன்னு சொன்னது வாய்மை, ஏன்னா அவன் நிஜமா பாம்பு நினைச்சதுனால சொல்றான், அவனும் நாடகம் போடல. அதனால அதை சொல்ற உலகம் அப்படிங்கிறது வாய்மை தான், ஆனா உண்மை இல்லை. ஏன்னா நீ பாக்குற இதெல்லாம் சத்தியமும் வாஸ்தவம் தான், நான் இதெல்லாம் பொய்ன்னு சொல்லல. ஆனா இதை காட்டிலும் ஒரு சத்தியம், அதுதான் அதிஷ்டானம், அதுதான் பேஸ். அதிலிருந்து ஒரு தவறான ஒரு ரிஃப்ளெக்ஷனா இது தெரியாது. அதனால உலகம்ங்கிறது சத்தியம். அதை நீ பிரம்மம்னு பார்த்தா உலகம் சத்தியம், உலகமா பார்த்தா அது ஒன்றும் பூர்ண சத்தியம் கிடையாது. இதுதான் மித்யை. மித்யா அப்படின்ற வார்த்தையில இருந்தா மித் அப்படின்னு இங்கிலீஷ் வார்த்தையா மித்தாலஜின்னு சொல்றோம் இல்லையா. மித்துனா என்ன அர்த்தம்னா உண்மையும் இல்ல பொய்யும் இல்ல, நடுவில் எங்கேயோ இருக்கக்கூடிய விஷயம். டெக்னிக்கல் டேர்ம்ஸ் யூஸ் பண்ணணும். சத்தியமும் இல்ல அசத்தியமும் இல்ல, ரெண்டுத்துக்கும் நடுவுல அள்ளாடுற ஒரு விஷயம். அசத்தியம்னா நம்ம பயப்பட மாட்டோம், பயம் சத்தியம் தானே. ஒரு பாம்பை பார்த்த உடனே பயம் சத்தியமா வந்துதானோ, அந்த ரியாக்ஷன் சத்தியம் தானே. அந்த நிலைமை அந்த டைம்ல இட் இஸ் த ட்ரூத், பட் இட் இஸ் நாட் த ட்ரூத். சத்தியம் கிடையாது, ஏன்னா உண்மையில அது வந்து இதுதானே, ஸ்லோப் தானே. ஆனா அந்த ஸ்னேக்கா நம்ம பார்க்கறது சத்தியம், ஆனா ஆக்சுவல் அது பாம்பு கிடையாது. இந்த ஒரு டார்ச் அடிச்ச உடனே அதுதான் இதை பார்த்துதான் பயந்தோமானவங்க அப்படின்னு சொல்றோம் இல்லையா. அதுக்குதான் சத்து வஸ்துவை அது தானா எடுத்து காட்டக்கூடிய ஞானங்கிறது தான் டார்ச். அந்த ஞானம் வந்தாலே பயம். இன்னொரு எக்ஸாம்பிள் கிழிஞ்சல் இருக்கு பத்தியா, அது பளபளன்னு இருக்கும், அதை பார்த்தா வெள்ளி மாதிரி தெரியும். இப்படி நடந்து போகும்போது வெள்ளின்னு ஆசையா போய் எடுக்கிறோம், பார்த்தா கிழிஞ்சல். ஆனா அது வெள்ளி மாதிரி தெரிஞ்ச போது ஆசை சத்தியம். உடனே அந்த வெள்ளினா உடனே நமக்கு போ இந்த பைசா சின்ன பண்ணா நீ வளரும் இல்லையா, அதெல்லாம் சத்தியம் தான். அப்போ கிட்ட போய் எடுத்து பார்த்தோம்னா கிழிஞ்சல்னு தெரிஞ்ச உடனே அது அப்போ உண்மையான உண்மை அது என்ன, அது சத்தியம் என்னன்னு தெரியும் பொழுது ஆசை தானா தப்புன்றாங்க. இந்த மாதிரி இந்த உலகத்தை உலகம்னு பார்க்கிற வரைக்கும், அதாவது நாமம் ரூபம்னு பார்க்கிற வரைக்கும் அது பிரம்மங்கிறத மறந்துடும். பிரம்மம்னு பார்த்தோம்னா நாமும் மறைஞ்சிடும், ரூபம் மறைஞ்சிடும், எல்லாம் இறைவனாத்தான் தெரியும். அந்த ஒரு நிலைமை தான் ஞானம்னு இருக்கு. அந்த ஒரு நிலைமையில இருந்துட்டே பேச முடியும், சாப்பிட முடியும், வேலைக்கு போக முடியும், எல்லாம் பாசிபிள். நம்ம ஏதோ அது போயிட்டோம்னா ஒரு சன்னியாசிலாம் நினைக்க வேண்டாம். நிறைய பேர் இது இறைவன்கிறத பார்த்து விவகாரத்துல கரெக்டான வேலையில எப்படி அப்படின்னா, நான் குழந்தையா இருக்கும்போது ட்ரேடுன்னு ஒரு விளையாட்டு, இப்போ மோனோபொலின்னு குழந்தையா இருக்கும்போது எல்லாம் பேப்பர் அடிச்சுட்டோம். ஏதோ வாழ்க்கையே அந்த ஜெயத்துலதான் டிபெண்ட் மாதிரி உட்காந்துட்டு ஏன்டா அந்த 100 ரூபாய் கொடுத்துல இதுக்கு 2 நீ ஏன்டா கட்டல, அடிச்சுப்போ நிஜமாவே வருத்தமா இருக்கும், நிஜமாவே கோபம் வரும், எல்லாம் சத்தியம் தானே. இப்போ நான் ஒரு குழந்தையோட ட்ரேடு விளையாடுறேன்னு வச்சுக்கோங்க. இப்போ எனக்கு நல்லா தெரியும் இது வேலைக்காகாத 100 ரூபாய், இது வந்தாலும் ஒண்ணுதான் வராட்சியும் ஒண்ணுதான். ஆனாலும் குழந்தையோட விளையாட்டா விளையாடிட்டு இருக்கேன். அந்த குழந்தை ரொம்ப சீரியஸா என்னோட சண்டை போடுறது, அப்பவும் குழந்தையோட நானும் சண்டை போடுவேன். ஆனா இதெல்லாம் விளையாட்டா எனக்கு இதுல எந்த ஒரு பாதிப்பும் இல்லாம எனக்கும் நானும் கத்துவேன், அந்த குழந்தையும் கத்தும், நானும் 100 ரூபாய் பிடுங்குவேன், அதுவும் பிடுங்க, இதெல்லாம் ஒரு விளையாட்ட போயிடும், விளையாட முடியும். அப்பதான் உண்மையா விளையாட முடியும் இல்லையா. எப்ப நம்ம இது சத்தியம் நினைச்சு உள்ள போனா அது விளையாட்டு கிடையாது, அது ரொம்ப பெரிய பிரச்சனையில தான் போய் முடியும். அந்த மாதிரி இதெல்லாம் சத்தியம், இறைவனை கட்டுப்பட்டு எல்லாம் நடக்கிறது, அவரவருடைய தலைவிதியை பகவான் தான் நடத்துற, இதெல்லாம் தெரிஞ்ச அப்புறம் உலகத்துல வாழறதுதான் உண்மையான வாழ்க்கை. அப்பதான் நிம்மதியா கொண்டாட முடியும் வாழ்க்கை. அது வரைக்கும் ஒரு பயம், ஒரு ஆசை, ஒரு பேராசை, ஒரு கஷ்டத்துல மட்டும் முடிச்சுட்டு இருப்போம். அதனால இந்த வேதாந்தம் என்ன சொல்றதுன்னா, உண்மையை பார்த்துட்டு போய் விளையாடுவாங்க, சாட்சியா இருந்தா சௌக்கியமா இருக்கும். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, இந்த எக்ஸாம்பிள் மட்டும்தான் நீங்க எடுத்துக்கணும், அது நீங்க உடனே இதுக்கெல்லாம் ரிலேட் பண்ணக்கூடாது. ஒருத்தர் என்ன பண்ற, ஏதோ ஒரு ஷாப்பிங் மால் போற, போயிட்டு அவர் சொல்ற, இந்த ஒரு சின்ன பூஜா பாத்திரம் ஒண்ணு, இந்த ஒரு பூஜை காலு, இது நல்லா ஆஃபர்ல கிடைச்சது, 20 ரூபாய்க்கு வாங்கி ரொம்ப சந்தோஷப்பட்டார். ஏன்னா அது 50 ரூபாய் எழுதி அடிச்சு 20 ரூபாய்க்கு வாங்கி கொடுத்தாரு. சந்தோஷத்துல இருக்கார்.
இன்னும் பக்கத்து வீட்டுல இன்னொரு மாமா வந்து சொன்னார், எந்த கடையில வாங்கினீங்க? ஏதோ ஒரு கடை பேர் சொல்றாரு. ஆனாடா பக்கத்து கடையில 10 ரூபாய் கிடைக்கிறது அப்படின்னா உடனே இவ்வளவு நாள் சந்தோஷம் வந்தார். ஒவ்வொன்னு அழகா என்ன ஏமாத்திட்டான், இப்படி பண்ணிட்டாங்கன்றோம். இது ரெண்டையும் அந்த பார்த்துன்னு இருக்காரு இல்லையா, அவர் சந்தோஷம் இல்லையா? அவர் வாங்கவும் இல்லை, விற்கவும் இல்லை, லாபமும் இல்லை, நஷ்டமும் இல்லை. இதுதான் விண்டோ ஷாப்பிங் பண்ணவாளுக்கு எந்த லாபம்? அப்படியா 20 ரூபாய் வேணாலும் ரொம்ப சந்தோஷம் சார், எவ்வளவு ஐ எம் சோ ஹாப்பி ஃபார் யூ. ஒருத்தர் 10 ரூபாய் அப்படியா ஒன்னும் சந்தோஷம். நமக்கு அந்த சந்தோஷத்தை நம்ம குறையவே இல்லை பத்தியோ. இப்போ அவன் 10 ரூபாய்க்கு ஒருத்தன் வாங்கினான்னு ஒருத்தன் சொல்லி ஒருத்தன் 20 ரூபாய்க்கு தானே இந்த 10 ரூபாய் நினைப்பான். வேற யாருக்கான 5 ரூபாய்க்கு வாங்கினானோ நம்ம பரவாயில்ல, கேட்காம இருக்கிறதே நல்லம்னு அவன் வாரத்தில் வச்சு நான் அவன் மாட்டுக்கு லைஃப் ஓட்டிருப்பான். இதுதான் வேதாந்தத்துல சாட்சித்துவம். பகவான் சொல்ற ஒரு ரேஸ் நடக்கிறது அப்படின்னா குருநாதர் சொல்லக்கூடிய ஒரு எக்ஸாம்பிள். நீ ரேஸ்ல போய் பார்ட்டிசிபெண்டா இறங்கினேன்னா யூ மே வின் அ ட்ராஃபி, யூ மே லூஸ், யூ மே கெட் ஹர்ட் ஆர் யூ மே பி ஈவன் ஃபேட்டல். அந்த ஒரு ஆக்சிடென்ட் அதுக்கெல்லாம் ரெடினா போய் விளையாடு. இல்லையா நீ பேசாம கேலரியில உட்காரு, யார் ஃபர்ஸ்ட் வந்தாலும் சந்தோஷப்படுங்க, கையை தட்டி ஸ்போர்ட்ஸ் என்ஜாய் பண்ணிட்டு போயிட்டு. இது சாட்சி. இதுல என்ன ட்ரிக்னா, நம்ம அந்த டிரைவர் சீட்ல உட்காந்துட்டே while running the race we can also be a witness in the வேதாந்தத்தோட சேலஞ்ச் பண்ண முடியும். இதுதான் நமக்கு பரம பிரயோஜனம். வாழ்க்கைய நம்ம சந்தோஷமா ஆனந்தமா இருக்கிறதுக்கு தான் வாழ்க்கையை தவிர இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்துலாம் ஆனந்தத்தை இழந்து 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 இங்க கிடைக்குமா அங்க கிடைக்குமா கிடைக்காதுன்னு புரிஞ்சுக்க கடைசியில ஏங்குள்ள இருக்குன்னு புரிஞ்சுக்கிறது தான் வேதாந்தம். இதுக்கு ஒரு சிம்பிளான எக்ஸாம்பிள் கஸ்தூரி மானோட எக்ஸாம்பிள், நாயோட எக்ஸாம்பிள். ஒரு கஸ்தூரி மானுடைய தொப்புள்ள இருந்து அப்படியே வாசனை வருமா, இப்பதான் இருக்கான்னு தெரியல. அந்த மான் பார்க்கும்போது இந்த வாசனை எங்கேயோ வருதுன்னு ஓடலாம், ஓடுற இடத்தெல்லாம் அதுக்கு வாசனை வருது. அப்ப நினைச்சிட்டு நான் கரெக்டா தான் ஓடி இருக்கேன், இங்க வருதே வாசனை, ஆனா எங்கேருந்து வருதுன்னு தெரியல. சோ இட் நோஸ் நான் பண்றதெல்லாம் ரைட்டு தான், ஏன்னா வாசனை வருது, ஆனா அது எங்கேருந்து வருதுன்னு தெரியும். இப்படிதான் நம்ம மாட்டி முடிச்சு நம்ம ஏதோ ஒண்ணு சாதிக்கணும்னு ஆசைப்பட சாதிச்சோம்னா அப்பாடி கிடைச்செடுத்து ஆனாலும் போறல ஓடிட்டே இருக்கோம். ஏன்னா சாதிச்ச அப்புறம் ஆனந்தம்னு நினைக்கிறோம் இல்லையா, அது ஏதோ சாதனையில இருக்குன்னு நினைச்சிட்டு இருக்கோம். அது உள்ள இருக்கக்கூடிய ஆனந்தம் கொஞ்ச நேரம் டப்புன்னு வெளில வந்து திருப்பி இதுல மாட்டிட்டு. இது ரெண்டாவதா நாயோடைய உதாரணம். என்னன்னா அது ஒரு எலும்பு துண்டை வந்து நாய் அப்படி கடிச்சு கடிச்சு சாப்பிடுமா, ஏங்கிற ஒரு விஷயம் அப்படின்னா எனக்கு புரியும், வேதாந்தத்துல புரிய வருது. இந்த நாய் இந்த போன் இருக்கு பார்த்தீங்களா, அது தான் ஈரையை குத்திடும். அந்த போன் தான் ஈர்லேருந்தே வரக்கூடிய ரத்தத்தை ஏதோ இந்த போன்ல இருந்து வரக்கூடிய ரத்தம் நினைச்சு அது ஜாலியா சாப்பிட்டுட்டே இருக்குமா, கடைசியில இது ஈரை குத்தி குத்தி தான் ரத்தத்தை தான் அது டேஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி நம்முடைய ஆத்மஸ்வரூபம் தான் ஆனந்தம். வெள்ளேந்து சாதனையில கிடைக்கக்கூடிய ஆனந்தம் ஆத்மஸ்வரூபம் கொஞ்ச நேரம் ஏதோ எல்இடி அடிக்கிற மாதிரி பட்டி நடிக்கிறது அதுல கிடைச்சது நினைச்சிருக்கோம். திடீர்னு காணாம போயிடுறது, ஏன்னா அதுன்னு போனாலே இது பேசாம ஆயிடும் இல்லையா. உடனே திருப்பி அடுத்த சாதனை பண்ணணும்னு ஓடுறோம் ரேச. அப்போ இன்னும் கொஞ்சம் ஒரு 2 நிமிஷம் அப்படி டக்குன்னு காட்ட இருக்கும். இப்படியே வெள்ள தேடி 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 வேதாந்தம் சொல்றது அல்லடா அது இல்லப்பா அயம் ஆத்மா பிரம்ம. நீ வெள்ள தேடக்கூடிய விஷயம் இல்ல, அந்த ஆனந்தம் உன் இயல்பே ஆனந்தம், ஆனந்தமே இயல்பான்னு ஒரு ஆதிச்சொல்லி இருக்காரு. இதுதான் இயல்பு. உன் இயல்பு எப்ப வெளிப்படுறதோ அப்ப மனசு அடங்கின மனசு அழிஞ்ச நிலையில ஆனந்தம் மட்டும் பாக்கி. இதுக்கு அழகான ஒரு உதாரணம் சொல்ல, இன்னைக்கு சாயங்காலம் சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு பழம் இருக்கு அப்படின்னா பழம் எங்கேருந்து வந்தது, பூல இருந்து வந்தது, காயில இருந்து வந்தது, காய் எங்கேருந்து வந்தது, பூல இருந்து வந்தது, பூ எங்கேருந்து வந்து இலையில இருந்து வந்தது, இலை எங்கேருந்து வந்து செடியில இருந்து வந்தது, செடி எங்கேருந்து வந்தது விதையில இருந்து வந்தது, விதை எங்கேருந்து வந்து பழத்துல இருந்து வந்து, இப்படி சுத்தி இருக்கா இல்லையா. இப்போ உங்களுக்கு இதுல இந்த ஒரு செடியை ஒரு போடு போடணும்னா பழத்தை போட்டா போறாது, இலைய போட்டா போறாது, நேரா வேற அடிக்கணும் இல்லையா. அந்த மாதிரி அவர் சொல்ற மனசு எப்படி வந்ததுன்னு யாருக்கும் தெரியாது, வந்துடுது அவ்வளவு தெரியும் நமக்கு. எனக்கெல்லாம் சைக்கிள் தானே. அந்த மனசுல இருந்து சித்தம்னு ஒண்ணு வருதான். சித்தம்னா நான் இதை பண்ணி ஆகணும் அப்படின்ற ஒரு நிர்ணயம். அந்த சித்தத்துல இருந்து புத்தி வருதான். புத்தி வந்து சொல்லி இது அடையணுமா, இப்படி பண்ணலாமா அப்படி பண்ணலாமா அப்படி யோசிச்சு அது ஆப்ஷன்ஸ் சொல்றது புத்தி. அந்த புத்தியில இருந்து அகங்காரம், அந்த அகங்காரத்திலிருந்து இத்தனை உலகமும் வருது. இப்போ நான் உலகத்துல இனிமே நான் இதை பண்ண மாட்டேன், இனிமே அதை பண்ண மாட்டேங்கிறது மேல ட்ரிம் பண்ற மாதிரி ஒரு திருப்பி வளர்ந்துடும். அடியில அந்த மனசு தான் எல்லாத்துக்கும் காரணம். அது போடு போட்டாதான் இத்தனை மிசரி இத்தனை துக்கங்களுக்கும் ஒரு விடிவு கிடைக்கும். மனசை போடுறது எப்படி அப்படின்னா, அந்த ஒரு மனசை பழக்கப்படுத்தணுமா. இந்த வேதாந்த ரீதியா சொல்றேன் என்னன்னா, அயமாத்மா பிரம்ம, நான் இந்த அல்பன் கிடையாது, நான் பிரம்மஸ்வரூபம். இது எப்படி அபியாசம் பண்ணணும்னு மகான்கள்லாம் சொல்லி கொடுத்துருக்காரு.
அதுல அழகா குருநாதர் ஒரு 2-3 எக்ஸாம்பிள் சொன்னார். இது அப்படியே மனசுல எப்படி தியானம் பண்ணிட்டே இருக்கணும் அப்படின்னா, நீ நடந்து போகும்பொழுது என்ன நினைத்த அப்படின்னு கேட்டாராம் குருநாதர். சிஷ்யம் சொல்றாங்க, நீங்க தான் சொல்லணும். ஒரு பெரிய சச்சிதானந்தம்ன்ற ஒரு கடல்ல ஒரு அலை எப்படி கடல்ல இருந்து பிரியாமலேயே மின்னையும் பின்னையும் போகுமோ, அப்படி எங்கும் நிறையக்கூடிய ஒரு பிரம்மத்துல நான் ஒரு சின்ன அலை மாதிரி முன்னாடி போறேன், பின்னாடி இருப்பேன். நீ ராத்திரி தூங்கும் பொழுது என்ன நினைக்கணும் அப்படின்னு கேட்டார். நீங்க தான் சொல்லணும் அப்படின்னா, ஒரு பெரிய கடல்ல ஒருத்தன் குதிச்சு அதுல முழுகி இருக்கான் அப்படின்னு நினைக்கணும் அப்படின்னு. இதுதான் அபியாசம், இதுதான் பிராக்டிஸ். இப்படி பிராக்டிஸ் பண்ண மனதுக்கே ஒரு வலிமை. அழகான ஒரு உதாரணம் ஆதிசங்கர் ஒரு உதாரணம் குருநாதர் அடிக்கடி சொல்றாரு. இப்ப கோதாவரின்னு ஒரு நதி இருக்கா, அந்த கோதாவரி ஒரு உற்பத்தி ஸ்தானத்துல என்னன்னா வருது, அது நேர சமுதிரத்துல போய் கலக்கிறதும். இந்த கோதாவரி எப்போ உற்பத்தி ஆச்சுன்னா நம்மளால சொல்ல முடியல. 10,000, 20,000, 30,000, 50,000 வருஷம்னு வச்சுக்கோம். இந்த கோதாவரியோட காரியம் என்னன்னா, உற்பத்தி ஆகி இப்படி 4 ஸ்டேட் வழியா போய் சமுதிரத்துல கலக்காச்சு. ஆதிசங்கர் கேட்கிறாங்க, இந்த கோதாவரி உற்பத்தி ஆகக்கூடிய ஸ்தலத்திலே டபால்னு ஒரு மூடியை மூடிட்டோம்னா இந்த காலகட்டம் வரைக்கும் ஃப்ளோயே சமுதிரத்துல கலந்த கோதாவரி ஸ்வயமே ஒரு சமுதிரமா ஆயிடாதுன்னு கேட்கிறாரு. இல்லையா? அந்த மாதிரி மனசு தன்னுடைய சக்தி ஆத்மஸ்வரூபத்துல இருந்தா டிரைவ் பண்ணுது. கண்ணாங்கன்னா நாங்க எங்க போயிட்டு இருக்கு, அதை நேர ஆத்மஸ்வரூபத்துல அடக்க அடக்க அதோட சக்தி பெருகி அதே ஆத்மால போய் ஒடுங்கும் அப்படின்ற, அதுதான் அயமாத்மா. இல்லையா? அதனால இங்க ரொம்ப அழகான ஒரு விஷயத்த சொல்ற. என்னன்னா, நாமும் ரூபம் ரெண்டையும் ஓங்காரத்துல அடக்கு. அதனாலதான் பொருள் அப்படின்னு சொல்றோம். பொருள்னா அர்த்தம்னு பேரு. அர்த்தம்னா எதோட அர்த்தம், ஒரு பேருக்கான அர்த்தம் இந்த பொருள். அதனாலதான் பொருள் உரை அப்படிலாம் சொல்றோம் இல்லையா. பொருள்னா வஸ்து, பொருள்னா அர்த்தம், ரெண்டும் ஒண்ணுதான். ஏன்னா நாமும் தான் நேரம் நோக்கி அப்படின்னு சொல்லிட்டு, ரெண்டாவது அவர் என்ன சொல்றார் அப்படின்னா, இந்த பெயரும் பொருளும் வேற வேற அப்படிங்கிறது நம்ம விவகாரத்துல பார்க்கிறோம். நம்மளும் விவகாரத்தை கட் பண்ணி நேரா ஆத்மஸ்வரூபம் வழியா போகணுங்கிறது தான் நம்ம இன்டென்ஷன். அதனால ரெண்டத்தையும் ஒரு பண்டல போடு, அந்த 2 பண்டலையும் ஒரு ஓம்காரத்துல போடு. அந்த ஓம்காரத்தை அபியாசம் பண்ணி, ஏன்னா அதுதான் பிரம்மத்துக்கிட்ட கூட்டிட்டு போகும். அதனால ஓம்காரம் தான் சரணம் அப்படின்னு சொல்லி, இந்த ஓம்காரம் பிரம்மத்துக்கு அருகாமையில கூட்டிட்டு போறதுனால இதை பிரம்மம்னே சொல்றதுல இதுல மேல இருக்கக்கூடிய அந்யத் யச்ச ததபி ஓம்காரம் ததபி ஓம்காரமேவ அப்படிங்கிற விஷயங்கள் தான் நம்ம நாளைக்கு பார்ப்போம். இன்னைக்கு முதல் மந்திரம். இன்னைக்கு இந்த சப்தமா இருக்கக்கூடிய பிரம்மம் பொருள் பெயர்னு சொன்னோம் இல்லையா. இப்போ பொருளை பிரம்மம்னு வச்சுட்டோம்னா அந்த பிரம்மத்துக்கான பெயர் ஓம் அப்படிங்கிறது. அந்த பெயரை தான் இன்னைக்கு பார்த்தோம். நாளைக்கு பொருளை பார்க்க போறோம். பெயரும் பொருளும் ஒன்னா இருக்கு அப்படிங்கிறத நாளைக்கு ஃபுல்லா பார்க்க போறோம். எப்படி ஓம்காரத்துக்கு ஆ ஊ மான் 3 இருக்கோ, அதே மாதிரி ஆத்மஸ்வரூபத்துக்கும் 3 அவஸ்தை உண்டு. என்னன்னா, முழிப்பு அவஸ்தைங்கிறது தான் ஆ, நம்ம சொப்ன அவஸ்தைங்கிறது தான் ஊ, அப்புறம் நல்ல தூக்கம்ங்கிறது தான் மா. இந்த 3 சேர்ந்து ஓம் அப்படிங்கிறது முழுமையா இருக்கிற மாதிரி இந்த 3 அவஸ்தையிலையும் இருக்கக்கூடிய ஆத்மாங்கிறது தான் முழுமை அப்படின்னு வரப்போகுது. இந்த ஆத்மாவை எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறதுங்கிறதுக்கு ஒரு ஹிண்ட் கொடுக்கறது மாண்டோக்கியம். உலகத்துல முடிச்சுட்டு இருக்கும் பொழுது நிறைய அந்த நாமம் ரூபம்லாம் கலந்துருக்கிறதுனால ரொம்ப கஷ்டமா இருக்கு நமக்கு. ராத்திரி சொப்னத்துல என்ன ஆகுது, வெளி உலகம் இல்ல உள் உலகத்துல நாம ரூபம்லாம் ஆடிட்டு இருக்கு. அதுவும் கொஞ்சம் கஷ்டம் தான் ஆத்மா பிடிக்கிறது. கடைசியா என்ன தெரியுமா, ஆழ்ந்த தூக்கத்துல பொருளும் இல்ல பெயரும் இல்ல, ஒரு வெறுமனையா இருக்கு இல்லையா, ஒரு சூன்யமா இருக்குன்னு சொல்றோம். அந்த சூன்யத்தையும் நம்மளால பார்க்க முடியாது. அதனால அதுக்கு ஒரு சாட்சி இருக்கான். பெயரும் இல்ல ஒரு பொருளும் இல்லாத அந்த நிலை, அதை பிடிச்சிட்டு நீ ஆத்மான என்னன்னு தெரிஞ்சுக்கோ. இது எப்படி அப்படின்னா, ஒரு பெரிய மரம் இருக்குன்னா முதல்ல இந்த கிளையெல்லாம் வெட்டிட்டு இலையெல்லாம் வெட்டிட்டு கடைசியா ஒரு ட்ரங்க் மட்டும் இருக்குன்னு இதை காமிச்சு இப்போ இங்க போர்டுன்னு காட்டுறாங்க. இதை நம்ம வேகமா பார்த்தாலே புரிஞ்சிடும். அதுதான் நாளைக்கு நடக்கும். सद्गुरुनाथ महाराज की सर्वत्र गोविंद नाम संकीर्तन।